ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு யாழ்னிட் டாக்ஸ். தமிழ்நாடு அரசு 19 ஜூன் 2026 முக்கிய அப்டேட்கள் இன்னைக்கு பார்த்துடலாம். 1. மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டது. முதல்வர் சி. விஜய் சட்டப்பேரவையில் கர்நாடகாவில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தார். தமிழ்நாட்டின் காவிரி நீர்வரத்து பாதிக்கப்படும் என்பதால் மத்திய அரசு இந்த திட்டத்திற்கு எந்த அனுமதியும் வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டது. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. 2. காவிரி நீர் உரிமை குறித்து கடும் நிலைப்பாடு. தமிழகத்தின் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு மேகதாது திட்டம் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதிக்கும் என அரசு தெரிவித்தது. 3. சட்டப்பேரவையில் அரசியல் விவாதம். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் விவாதத்தில் எதிர்கட்சியான உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான உறுப்பினர்கள் சட்டம் ஒழுங்கு தொடர்பான கேள்விகள் எழுப்பினர். அதற்கு ஆளுங்கட்சி அமைச்சர்களும் பதிலளித்தார்கள். 4. உயர்மட்ட காவல்துறை மாற்றங்கள். மாநில காவல்துறை தலைமை பொறுப்பில் விரைவில் மாற்றம் ஏற்பட உள்ள நிலையில் தமிழக அரசு பல மூத்த காவல்துறை அதிகாரிகளுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கியது. 5. தமிழக நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. முதல்வர் விஜய் அரசின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் முறைகேடு நடந்ததாக கூறி சிபிஐ விசாரணை கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. குற்றச்சாட்டுகள் போதுமான ஆதாரமற்றவை என நீதிமன்றம் கூறியது. 6. தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள். ஜூன் 19 அன்று வெளியிடப்பட்ட முக்கிய அறிவிப்புகள். AI மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குறித்து 3 நாள் பயிற்சி முகாம், சமூக நீதி ஆய்வு, சோஷியல் ஜஸ்டிஸ் ஆடிட். அறிவிப்புக்கு அரசுக்கு நன்றி தெரிவித்த பாமக பிரதிநிதிகள். கைத்தறித்துறை ஆய்வு கூட்டம். முதலமைச்சரின் ராகுல் காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தி. இதுதான் இன்னைக்கான அப்டேட். இதே மாதிரி நிறைய டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க, இல்லைன்னா நம்மளுடைய தமிழ் அரசோடைய புது விஷயங்கள், கொள்கைகள், இல்லைன்னா அவங்க என்ன புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, புதுசா என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக